இப்ப சொல்றேன் பார்வதி, வீம்பு பண்ணாம நான் சொல்றத செய்யுமா. சரிப்பா, இப்ப நான் என்ன செய்யணும்? நான் உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை திரும்ப வாங்கிக்கிறேன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு போதும். என் உயிரை வேணா கேளுங்கப்பா, நான் கொடுக்கறேன். ஆனா சத்தியத்தை திரும்ப வாங்க நான் சம்மதிக்கவே மாட்டேன். இப்படி சொல்லி சொல்லி நீ என் வாயை மட்டும் கட்டி போடல, உன் வாழ்க்கையே நீ கட்டி போட்டு வச்சிருக்க. ஒண்ணு மட்டும் நிஜம் பார்வதி, உங்க அப்பா யாருங்கிற உண்மைய அம்மா கிட்ட சொல்லாத வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த விதத்திலையும் தீர்வு கிடைக்காதுமா. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கப்பா. நான் அம்மா கிட்ட போய் நான் வேற யாரும் இல்ல, உங்க அண்ணன் ஆதி பரமேஸ்வரோட பொண்ணுன்னு சொல்றேன்னு வைங்க. அம்மாக்கு உடனே யோசனை ஏன் அம்மா மேல்தான் போகும். என் அம்மா யாரு? கடமலை குண்டு ஜமீனா? இல்லப்பா, சாதாரணமான குடும்பத்துல பிறந்தவங்க. என் அம்மாவுக்காக என் அப்பாவையே தள்ளி வச்சவங்க என்ன மட்டும் எப்படிப்பா ஏத்துப்பாங்க? அம்மா என்ன ஒரு சாதாரண பொண்ணாதான் ஏத்துக்கணும். இது வரட்ட கௌரவமோ பிடிவாதமோ இல்ல, அம்மா எனக்கு கொடுக்கிற அங்கீகாரம். அப்பதான் இந்த பிரச்சனை முழுசா முடியும். அது வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு ஒரு விடிவே கிடைக்காது. நான் கிளம்புறேன்ப்பா. ப்ரோ அங்க பாருங்க ப்ரோ. ப்ரோ இப்படி உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சிருப்ப? உயிர் மேல ஆசை இல்லையா உனக்கு? இங்கேயே நின்னுட்டு இருக்க? அதான் ப்ரோ சொல்லிட்டார்ல, என்ன லுக்கு? கிளம்பு. ஏய் என்ன ஆளை கூட்டு வந்திருக்கியா? இவங்க யாருன்னு நான் சொல்றேன். நான் இப்போ இங்க உங்க பரம எதிரி நாகபுரி வம்சத்து நந்தினியா வரல, ஜமீன் கூட்டமைப்பு தலைவி பதவிக்கு போட்டியிடுற கேண்டிடேட்டா வந்திருக்கேன். ஜமீன் கூட்டமைப்பு தலைமை பொறுப்புக்கு பௌர்ணமிக்குள்ள ஒரு தகுதியான ஆளை நிறுத்த உங்க அம்மாவுக்கு டைம் கொடுத்தோம். அந்த டைம் முடிய இன்னும் 3 நாள் தான் இருக்கு. அதான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு போலான்னு தான் வந்தேன். மத்தபடி உங்க வீட்டுக்கு வரல. இன்னும் 3 நாளைக்குள்ள உங்க பக்கத்துல இருந்து தலைமை பொறுப்புக்கு போட்டி போட கேண்டிடேட் நிறுத்தலன்னா தலைமை பொறுப்பு ஆட்டோமேட்டிக்கா நந்தினி மேடத்துக்கு போயிடும். நீ சொல்லு, இது வரைக்கும் கொடி கட்டி பறக்கிற ஆதிக்கடவுர் பரம்பரையோட மானம் கப்பலேறி போறத உங்க கண்ணு முன்னாடியே நடக்கும். ஏய், நீ யார்கிட்ட பேசுறன்னு தெரியுமா? ஆமா, பெரிய இவன் நீ. யாரடி நீ? எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுற. போ, உன்னால முடிஞ்சது நீ பண்ணு. நீ என்னதான் கையோனி கர்ணம் போட்டாலும் ஆதிக்கடவுர் பரம்பரையை தோக்கடிச்சிட்டு உன்னால அந்த பதவிக்கு வர முடியாது. கிளம்பு. ஏய், கிளம்புன்றான்ல. சூப்பர் அண்ணி, அப்படியே அம்மாவை பாக்குற மாதிரி இருந்துச்சு. நான் நினைச்சே பாக்கல நீங்க இப்படி பேசுவீங்கன்னு. சும்மா ரைட் லெப்ட் நான் அவங்கள வெளுத்து வாங்கிட்டீங்க போங்க. வாங்கம்மா.
பார்வதி, இப்ப சொல்ற, ஜமீன் கூட்டமைப்போட தலைமை பொறுப்புல உட்கார்றதுக்கு தகுதியான ஆள் நீதான். நீ பொறுப்பேத்துக்க ரெடி ஆயிட்டல்ல, அதுவே எங்களுக்கு போதும். நாங்களே எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம் தெரியுமா? இல்ல ஐஸ்வர்யா அம்மா, அந்த பொறுப்புக்கு நான் எப்பவுமே வரமாட்டேன். அம்மாக்கு பதிலா அந்த பொறுப்பை ஏத்துக்கிற தகுதி உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. பார்வதி, அப்படி ஒரு ஆசை எனக்கு இருந்தது உண்மைதான். ஆனா இப்ப எனக்கு அந்த ஆசை இல்ல. காரணம், எனக்கு அந்த தகுதி இல்ல. ஆதிக்கடவுர் பரம்பரைக்காக நான் என் மாமாவை விட்டு தர போறேன். நான் ஆதி மாமாக்கு டைவர்ஸ் கொடுக்கறேன். நான் விவாகரத்து பண்ண போறத தடுக்காதீங்க. மாமாவுக்கும் ஆதிக்கடவுர் பரம்பரைக்கும் ஏத்த ஒரு பொண்ணு 2 நாள்ல கண்டுபிடிச்சு கல்யாணத்தை நடத்திடலாம். அதுக்கப்புறம் நீங்க உங்களோட அந்த மூத்த மருமகளை கூட்டிட்டு போய் ஜமீன் கூட்டமைப்பு முன்னாடி நிறுத்துங்க. அந்த நந்தினியால உங்க முன்னாடி நின்னு பேசக்கூட முடியாது. போது நிறுத்து பார்வதி. என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நந்தினி கிட்ட நீ பேசிட்டு இருக்கும்போது ஏன் பார்வதி அப்படி பேசான்னு சொல்லி மெய் செலுத்து போயிட்டேன். ஆனா இப்போ இப்படி பேசுறது என்னால ஏத்துக்கவே முடியல. இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே என்னால நீ சொல்ற விஷயத்தை மட்டும் ஏத்துக்கவே முடியாது. நான் இப்படி ஒரு முடிவெடுக்கும் போது அதை ஏத்துக்காம எதிர்த்து பேசுவீங்கன்னு தெரியும் மாமா. அதனால்தான் முன்னாடியே உங்ககிட்ட சத்தியம் வாங்கினேன். நீங்க என் மேல வச்சிருந்த நம்பிக்கைக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன். நான் பண்ண தப்புக்கு விமோச்சனம் பண்ணணும்னு நினைக்கிறேம்மா. தயவு செஞ்சு என்னை வெறுத்துறாதீங்க. என்ன கடைசியா சந்தோஷமா இந்த வீட்டுக்குள்ள உங்க கையால ஆரத்தி எடுத்து கூட்டிட்டு வந்தீங்க. நான் இப்படியே உங்களுக்கு பிடிச்ச பார்வதியாவே இருந்துட்டு போயிடுறேன். எனக்கு அதுக்கு மட்டும் அனுமதி கொடுங்க, போதும். இல்ல பார்வதி, என் கௌரவத்தை காப்பாத்த உன் வாழ்க்கையை என்னால பலி கொடுக்க முடியாது. நீங்களும் இதைத்தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு கோவில்ல எனக்கு நீங்க சத்தியம் பண்ணி கொடுத்தீங்க. அன்னைக்கு நீங்க எனக்கு கொடுத்த சத்தியத்தை இன்னைக்கு இப்பவே நிறைவேற்றி வைங்க. என்னோட விவாகரத்தை ஏத்துக்கிட்டு பெரியய்யாவுக்கு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க தப்பி தவறி கூட முடியாதுன்னு சொல்லிடாதீங்கம்மா. நான் கொடுத்த சத்தியத்தை மாறாம உன் கண்ணு முன்னாடியே உன் இஷ்டப்படியே ஆதிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இது சத்தியம். போதுமா? எல்லாம் சரிதான். ஆனா 2 நாளைக்குள்ள ஆதிக்கு நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு கிடைச்சிருமா, இல்ல உன்னால தான் பாத்திர முடியுமா? அம்மா சம்மதம் சொல்லிட்டாங்கல்ல, கண்டிப்பா முடியும். ஆதி மாமா கல்யாணம் பெரியய்யா கல்யாணம் அம்மா இருந்து எப்படி நடத்துவாங்களோ அதுக்கு எந்த குறையும் இல்லாம நடத்தி வைக்க வேண்டியது என்னோட கடமை.